ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அவர் சன் என் வீட்டுக்கு வந்தார் வேறு விஷயத்துக்காக. அப்போது சொன்னார், அப்பாவுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது அப்படின்னு. ஷாக் ஆகிட்டு அப்புறம் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அவர் அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படல. நம்ம எப்போ போல் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக தான் பேசினார். அடுத்த படத்தை எப்போ சார் நீங்கள் உங்கள் படத்தில் எனக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப உரிமையோடு கேட்பார். தெனாலிக்கு அப்புறம் வில்லன், லிங்கான் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கார். நல்ல மனிதர், எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பார். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அவரை விட வாய் விட்டு சிரிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. இன்னும் குமரிமுத்து அந்த மாதிரி ஒரு சிலர் தான். அந்த நோய் எப்படி அவரை தாக்குச்சுன்னு தெரியல. நைஸ் மேன். I lost one of my friend. Good soul. நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு தடவை தெனாலி ரீரிகார்டிங் நடக்கும்போது தான் எனக்கே தெரியும் அவர் ஒரு பெரிய மியூசிஷியன். ஏஆர் ரஹ்மான் பார்த்துட்டு, ஓ இந்த கேரக்டர் இவர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கதை தெரியும் இல்லை ஏற்கனவே. அந்த படம் ரீரிகார்டிங்காக என் ஆஃபீஸுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கேரக்டர் இவர் கொடுத்துருக்கீங்களா, வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூன்னு. இவருக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னா, சார் அவர் ஒன் ஆஃப் மை குரு சார் அப்படின்னார். ஸோ இவர்கிட்ட ஏஆர் ரஹ்மானே ஒர்க் பண்ணியிருக்காரு. கீபோர்டெல்லாம் வாசிச்சிருக்காரு அவருடைய மியூசிக்கில், லைட் மியூசிக்கில் இந்த மாதிரிலாம். ஸோ அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷம். அது நிறைய மேடையில் சொல்லுவார். சொல்லிவிட்டு, இது கே.எஸ். ரவிக்குமார் என்கிட்ட சொன்னது பெரிய விஷயம் இல்லை, ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போய் இன்னும் என்னை மறக்காமல் இருக்கார் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ். லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.